வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டில் வளர்ந்த கத்திரிக்காயை பயன்படுத்தி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 10 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு தக்காளி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காய விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் பறித்ததா நான் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்களும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பூச்சி இல்லாத கத்திரிக்காயை வாங்கி செய்யுங்க. பூச்சி இருந்துச்சுன்னா இந்த குழம்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வராது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நல்ல கத்திரிக்காயாக வாங்கி செய்யுங்க. இப்போ நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் வதங்கியிருக்கும். இப்போ மசாலா தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் முழுவதையும் சேர்த்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுள்ள புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் முன்னாடியே. ஸோ அதை தான் நான் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி இன்னும் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேங்காய் நான் அந்த குழம்புல அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம், ரொம்ப சேர்க்க வேணாம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழம்ப ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காயும் நல்லா வெந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்துடுச்சு. எவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.